அறிவை போலவே ஆற்றலும் ஆற்றலை போல அனுபவமும் பெற்று முதிர்ச்சி அடைந்திருந்த திருக்கோவலூர் மலையமான் அரசர் கடைசியாக கூறிய வார்த்தைகளை கேட்டு ஆதித்த கரிகாலன் மூர்ச்சையடைந்து விழுந்து விடவில்லை தான். ஆயினும் சிறிது நேரம் செயலிழந்து நின்று விட்டான். பார்த்திபேந்திரனும் வாயடைந்து போய் மௌனமாகி நின்றான். கடலும் ஓசையடங்கி விட்டதாக தோன்றியது. வியப்புக்கு இடம் கொடுத்து விட்டதற்காக வெட்கப்பட்ட ஆதித்த கரிகாலன் சட்டென்று பாட்டனார் முகத்தை நிமிர்ந்து நோக்கி, தாத்தா, இப்படியெல்லாம் நாடு நகரங்களில் சிலர் பேசி வருவதாக என் காதிலும் விழுந்தது. அது வெறும் பொய் வதந்தி என்று எண்ணியிருந்தேன். நீங்கள் இவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீர்களே, தெரிந்து கொண்டுதான் சொல்கிறீர்களா? இப்படியும் நடக்க கூடுமா? ஏன் நடக்க முடியாது? உன் பாட்டனாருக்கு முன்னால் உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்த தேவர் தானே சோழ நாட்டை ஆண்டார். அவருடைய குமாரனுக்கு உங்களை காட்டிலும் அதிக உரிமை இந்த ராஜ்யத்தில் உண்டல்லவா? இல்லவே இல்லை. அந்த முழு அசடன், 4 வார்த்தை பேச தெரியாதவன், கையில் வாளெடுத்து அறியாதவன், பெண்ணாய் பிறக்க தவறி ஆணாக பிறந்தவன், அவனுக்கு இந்த ராஜ்யம் உரிமையா? பால்மணம் மாறாத 12ஆம் பிராயத்தில் போர்க்களம் புகுந்தவர், வீரபாண்டியன் தலை கொண்ட சிங்கம், தோல்வி என்பதையே அறியாத வீராதி வீரர் ஆதித்த கரிகாலருக்கு உரிமையா? ஐயா மிலாடுடையாரே, வயதாகி விட்டபடியால் தங்களுடைய அறிவு கூடவா வழங்கிவிட்டது என்று சீறினான் பார்த்திபேந்திரன். அவனை கரிகாலன் அதட்டி அடக்கிவிட்டு, தாத்தா, எனக்கு இந்த ராஜ்யம் ஒரு பொருட்டல்ல. வேண்டுமானால் என் கைவாளின் உதவி கொண்டு இதே போன்ற 10 ராஜ்யங்களை உருவாக்கிக் கொள்வேன். ஆனால் இதில் நியாயம் எப்படி? முதலிலேயே மதுராந்தகனுக்கு தான் ராஜ்யம் என்று சொல்லி இருந்தால் நான் குறுக்கே நின்றிருக்க மாட்டேன். நாடு அறிய, நகரம் அறிய, மக்கள் எல்லோரும் அறிய எனக்கு தான் அரசுரிமை என்று இளவரச பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இப்போது எப்படி மாறலாம்? உங்களுக்கு இது சம்மதம் இருக்கிறதா? எனக்கு சம்மதமா? இல்லை, ஒரு நாளும் நான் சம்மதிக்க போவதும் இல்லை. நீ சம்மதித்து ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு கொடுப்பதாக சொன்னால் முதலில் உன்னை இந்த வாளால் கண்டம் துண்டமாய் வெட்டி போடுவேன். பிறகு உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற உன் தாயை வெட்டி போடுவேன். பிறகு உன் தாயை பெற்றவனாகிய நானும் என் கையினாலேயே வெட்டி கொண்டு சாவேன். என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை இந்த சோழ ராஜ்யம் உன்னை விட்டு போக விட மாட்டேன் என்று அந்த வயோதிகர் கர்ஜித்த போது அவருடைய மங்கிய கண்களில் மின்னொளி வீசியது. உணர்ச்சி ஆவேசத்தில் தளர்ந்து போயிருந்த அவர் உடம்பெல்லாம் நடுங்கியது. அப்படி சொல்லுங்கள் தாத்தா, அப்படி சொல்லுங்கள் என்று கூவிக்கொண்டே ஓடி வந்து மலையமானை தழுவிக்கொண்டான் பார்த்திபேந்திரன். அவனுடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. கரிகாலனும் சற்று நேரம் ஆழ்கடலை நோக்கியவாறு இருந்தான். பிறகு பாட்டனாரை பார்த்து, தாத்தா, தங்களுடைய எண்ணம் அதுவானால் தயக்கம் ஏன்? உடனே படை திரட்டி கொண்டு தஞ்சைக்கு புறப்படுவோம். பழுவேட்டரையர்களையும் மற்றும் அவர்களை சேர்ந்த மழுவரையர், சம்புவரையர், முத்தரையர், வணங்காமுனையரையர் எல்லோரையும் ஒரேடியாக ஒழித்துவிட்டு தஞ்சை கோட்டையை பிடிப்போம். மதுராந்தகனை சிறையில் அடைப்போம். சக்கரவர்த்தியை விடுதலை செய்வோம். தங்களுடைய ஆசி எங்களுக்கு இருந்தால் போதும். நானும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்தால் எங்களை வெல்லக்கூடியவர்கள் இந்த பூவுலகில் யார்? உங்களை போரில் வெல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் சூழ்ச்சியும் சதியும் சேர்ந்து எதிர்த்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? படையுடன் நீங்கள் தஞ்சையை நெருங்கும் போதே பெற்ற தகப்பனுடன் மகன் யுத்தம் செய்ய வருவதாக கதை கட்டி விடுவார்கள். அந்த அவமானத்தை தாங்காமல் சக்கரவர்த்தி உயிரை விட்டுவிட்டார் என்று சொல்லிவிடுவார்கள். அதை நம்புகிற ஜனங்களும் இருக்கக்கூடும் அல்லவா? அந்த நிலைமையில் நீதான் என்ன செய்வாய்? குழந்தாய், உன் மனம் தளர்ச்சி அடைந்துவிடும். பெற்ற தகப்பனோடு யுத்தம் செய்ய வந்தவன் என்ற பழிச்சொல்லை உன்னால் தாங்க முடியுமா? ஆதித்த கரிகாலன் தன் செவிகளை பொத்திக் கொண்டு, சிவசிவா, கேட்க சகிக்கவில்லை. அதனால் தான் முதலிலேயே நான் சொன்னேன், பெரிய அபாயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று. உபாயம் என்ன தாத்தா? உபாயம் என்ன? முதலில் இலங்கைக்கு நம்பிக்கையான ஆள் ஒருவனை அனுப்ப வேண்டும். அனுப்பி அருள்மொழியை அழைத்து வர செய்ய வேண்டும். அவன் போர்க்களத்தை விட்டு தன் கீழுள்ள போர் வீரர்களை விட்டு லேசில் வரமாட்டான். அவன் மனதை திருப்பி அழைத்து வரக்கூடிய ஆற்றல் உள்ளவன் ஒருவனை அனுப்ப வேண்டும். பார்த்திபேந்திரன் முன் வந்து, ஐயா, நீங்கள் சம்மதம் கொடுத்தால் நானே போய் அழைத்து வருகிறேன். அது கரிகாலன் இஷ்டம், உன் இஷ்டம். ஆனால் போகிறவன் வந்தியத்தேவனை போல் சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிடக்கூடாது. பார்த்தீர்களா, நான் சொன்னேனே என்றான் பார்த்திபேந்திரன். தாத்தா, வந்தியத்தேவனை பற்றி தங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கிறதா? அவனை பற்றி முதலில் எனக்கு சந்தேகமாக கூட இருந்தது. அவனும் நம் எதிரிகளுடன் சேர்ந்து விட்டானோ என்று. அப்புறம் அந்த சந்தேகம் தெளிந்தது. பார்த்தாயா பார்த்திபேந்திரா என்றான் கரிகாலன். இளவரசே, அவர் முழுவதும் சொல்லட்டும், அதற்குள் அவசரப்படுகிறீர்களே. ஐயா, வந்தியத்தேவன் மீது தங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது? சம்புவரையர் மாளிகையில் கூட்டம் நடந்த அன்று அவனும் அங்கிருந்தான் என்று அறிந்தேன். ஆனால் சதியில் அவனுக்கு சம்பந்தம் இல்லை என்று பிறகு தெரிந்து கொண்டேன். தாத்தா, இதெல்லாம் எப்படி தங்களுக்கு தெரிந்தது? கடம்பூர் மாளிகை விருந்துக்கு எனக்கு அழைப்பு வரவில்லை. அதிலேயே கொஞ்சம் சந்தேகம் உண்டாகிவிட்டது. பிறகு அங்கு சென்று விட்டு திரும்பி ஊருக்கு சென்ற குன்றத்தூர் கிழாரை வழியில் சிறைப்படுத்தி என் மலைக்கோட்டை சிறைக்கு கொண்டு போனேன். அவரிடமிருந்து அங்கு நடந்தவைகளை எல்லாம் தெரிந்து கொண்டேன். வந்தியத்தேவன் சம்புவரையர் மகன் கந்தமாறனின் சிநேகிதனாம். ஆமாம், நம்முடைய சைன்யத்திலே இருவரும் இருந்தவர்கள் தானே. வடபெண்ணை கரையில் இருவரும் காவல் புரிந்தார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு சிநேகிதம் ஏற்பட்டிருந்தது எனக்கு தெரியும். எப்படியோ வந்தியத்தேவன் அன்றைக்கு அம்மாளிகையில் இருந்தான். அவன் சதியில் சம்பந்தப்பட்டானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. பிறகு அதற்கு ஒரு வழி கிடைத்தது. தஞ்சை கோட்டைக்குள் கந்தமாறனுடைய முதுகில் வந்தியத்தேவன் குத்திவிட்டு தப்பித்து சென்றதாக தகவல் தெரிந்தது. தாத்தா, இதை ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன். வந்தியத்தேவன் வேறு எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒருவனுடைய முதுகில் குத்தக்கூடியவன் அல்ல. அதிலும் சிநேகிதனுடைய முதுகில் குத்தக்கூடிய சண்டாளன் அல்ல. அந்த சிநேகிதன் தன் எஜமானுக்கு விரோதமான சதியில் ஈடுபட்டவன் என்று தெரிய வந்தால் இவனையும் அந்த சதியில் சேர்ப்பதற்கு அந்த சிநேகிதன் ஒருவேளை முயற்சி செய்திருந்தால், தாத்தா, எப்படி இருந்தாலும் முகத்துக்கு முகம் நின்று சண்டையிட்டிருப்பானே தவிர ஒரு நாளும் முதுகில் குத்தியிருக்க மாட்டான். உன் சிநேகிதனிடம்
ஆயினும் உன்னுடைய நம்பிக்கையை வியக்கிறேன். எப்படியோ இருக்கட்டும். கந்தமாறனுடைய முதுகில் குத்தியதாக வந்தியத்தேவன் மீது பழுவேட்டரையர்கள் குற்றம் சுமத்தி அவனை வேட்டையாடி வருகிறார்கள். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆகையால் வந்தியத்தேவனுக்கும் கந்தமாறனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சண்டை வந்திருக்க வேண்டும். இதிலிருந்து அவன் உனக்கு எதிரான சதியில் சேர்ந்திருக்கவில்லை என்று நிச்சயமாகிறதல்லவா? தாத்தா, அதற்கு இவ்வளவு தூரம் சாட்சியம் வேண்டியதில்லை. வந்தியத்தேவன் நம் விரோதிகளுடன் சேர்வது என்றால் அப்போது இந்த பூமியே தலைகீழாகிவிடும். அலைக்கடல் வறண்டு விடும், வானம் இடிந்து விடும், சூரியன் ராத்திரியில் உதிப்பான், சோழர் குலம் சர்வநாசத்தை அடையும் என்று ஆதித்த கரிகாலன் பரபரப்போடு கூறினான். இளவரசர் சொல்லுவதை நானும் ஒத்துக்கொள்வேன். வந்தியத்தேவன் ஒரு நாளும் நமக்கு துரோகம் செய்து எதிரிகளுடன் சேரமாட்டான். அவனிடம் நான் சொல்லும் குற்றம் ஒன்றே ஒன்றுதான். அழகான பெண்முகத்தை கண்டால் வந்தியத்தேவனுடைய மதி மயங்கிவிடும். இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் புன்னகை புரிந்தான். அது தெரிந்தபடியால் தான் சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்துவிட்டு இளைய பிராட்டியிடம் போகும்படி அவனை அனுப்பினேன். இளவரசியை ஒரு தடவை அவன் பார்த்து விட்டால் அப்புறம் தப்புவது ஏது? அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியது தானே? உடனே மலையமான் மிலாடுடையார், ஓஹோ, அப்படியா வந்தியத்தேவனுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறாய்? எனக்கு தெரியாமல் போயிற்றே. தஞ்சாவூரை விட்டு கிளம்பிய பிறகு வந்தியத்தேவனிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா? அல்லது இளைய பிராட்டியிடம் இருந்தாவது செய்தி வந்ததா? ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரை ஒன்றும் செய்தி வரவில்லை. அருள்மொழி இவ்விடம் வந்த பிறகு உன் சகோதரியையும் இங்கே தெரிவித்து விட வேண்டியதுதான். அப்புறம் நமக்கு ஒரு கவலையும் இல்லை. இளைய பிராட்டியிடம் எல்லா யோசனையும் விட்டுவிட்டு அவள் சொல்கிறபடி நாம் கேட்டு நடந்து வந்தால் போதும். தாத்தா, இந்த விஷயத்தில் வந்தியத்தேவனை காட்டிலும் தாங்கள் மோசமா இருக்கிறீர்களே. ஆம் கரிகாலா, உன் சகோதரி 2 வயது குழந்தையா இருந்த போதே கொடுங்கோலை கையில் பிடித்து விட்டாள். என்னையும் உன் பாட்டியையும் தாய் தகப்பனையும் தன் இஷ்டப்படி ஆட்டி வைத்தாள். இப்போதும் என் வரையில் அப்படித்தான். அவள் வைத்ததே எனக்கு சட்டம். கரிகாலா, உன் சகோதரியை பற்றி சொன்னால் உனக்கு அது குறைவு என்று நினைக்காதே. உனக்கு அது பெருமையே தவிர வேறில்லை. இளைய பிராட்டி குந்தவையை போன்ற அறிவு செல்வத்தை படைத்தவர் ஆண்களிலோ பெண்களிலோ இதுவரையில் பிறந்ததில்லை. நமது முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் எப்படிப்பட்டவர் என்பது உனக்கு தெரியுமல்லவா? அவரே இளைய பிராட்டியிடம் யோசனை கேட்பார் என்றால் வேறு என்ன சொல்ல வேண்டும் என்று மிலாடுடையார் ஒரே பரவசமாக பேசினார். வந்தியத்தேவனிடம் பொறாமை கொண்ட பார்த்திபேந்திரன், அதெல்லாம் சரிதான், யார் இல்லை என்றார்கள். ஆனால் ஒருவேளை வந்தியத்தேவன் இளைய பிராட்டியை பார்ப்பதற்கு முன்னால் வேறொரு பெண்முகத்தை பார்த்து மயங்கியிருந்தால் என்ன செய்வது? உதாரணமாக அந்த பழுவூர் இளையராணி என்கிற மோகினியை பார்த்திருந்தால் என்ன செய்வது? கடைசி வார்த்தைகளை அவன் சற்று தாழ்ந்த குரலில் கூறியபடியால் கிழவரின் காதில் அது விழவில்லை. ஆனால் ஆதித்த கரிகாலன் காதில் விழுந்தது. அவன் சட்டென்று திரும்பி கண்களில் தீப்பொறி பறக்க பார்த்திபேந்திரனை பார்த்தான். அந்த பார்வை பல்லவ வீரனை கதிகலங்க செய்துவிட்டது. மலையமான் பாறையிலிருந்து எழுந்து நின்று, பார்த்திபேந்திரா, நீ நாளைக்கே இலங்கைக்கு புறப்படுகிறாய் அல்லவா? வாலிபர்களாகிய உங்களுக்கு பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கும். நான் கிழவன், மெல்ல மெல்ல அரண்மனைக்கு போய் சேர்க்கிறேன். நீங்கள் பேச வேண்டியதை பேசிவிட்டு சாவகாசமாக வந்து சேருங்கள். அவர் சற்று தூரம் சென்ற பிறகு பார்த்திபேந்திரன் ஆதித்த கரிகாலனை பார்த்து, அரசே, என் தலைவா, தங்கள் மனதில் ஏதோ ஒரு சங்கடம் குடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை தங்கள் உள்ளத்தை அரித்துக் கொண்டிருக்கிறது. அது பழுவூர் இளையராணி சம்பந்தமானது என்பதை நான் அறிவேன். பெரிய பழுவேட்டரையரின் கல்யாணத்தை பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் தங்கள் தோற்றமே மாறிவிடுகிறது. தங்கள் கண்கள் சிவந்து அனலை கக்குகின்றன. எத்தனை காலம்தான் இந்த வேதனையை தங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டு புழுங்க போகிறீர்கள்? என்னை தங்கள் உயிருக்கு உயிரான சிநேகிதன் என்று 1000 தடவை கூறியிருக்கிறீர்களே. அப்படிப்பட்ட சிநேகிதனிடம் தங்கள் உள்ளத்தை திறந்து காட்ட கூடாதா? வேதனை இன்னதென்பதை எனக்கு சொல்லக்கூடாதா? பரிகாரம் ஏதாவது கண்டுபிடித்து சொல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க கூடாதா? தாங்கள் மனதிற்குள்ளே வேதனைப்பட்டு புழுங்குவதை பார்த்து கொண்டு எத்தனை நாள் தான் நான் சும்மா இருக்க முடியும்? ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, நண்பா, என் மனவேதனை என்றும் தீராத வேதனை, என் உயிரோடு மடிய வேண்டிய வேதனை. அதற்கு பரிகாரமே கிடையாது. ஆயினும் உன்னிடம் சொல்லக்கூடாது என்பதில்லை. இன்றிரவு சொல்லுகிறேன். இப்போது கிழவருடன் அரண்மனைக்கு போய் சேர்வோம். அவரை தனியாக அனுப்புவது சரியில்லை என்று கூறி பாறையிலிருந்து எழுந்தான். மாமல்லபுரத்தில் பழைய பல்லவ சக்கரவர்த்திகளின் மாளிகை ஒன்றில் அன்றிரவு 3 வீர சிகாமணிகளும் தங்கினார்கள். இரவு உணவு அருந்தியானதும் மலையமான் அரசர் 5 ரதங்களுக்கு அருகில் அரவான் கதை நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அதை கேட்க போய்விட்டார். ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் அரண்மனை மேல் மாடத்துக்கு சென்றார்கள். மேல் மாடத்திலிருந்து ஆதித்த கரிகாலன் மாமல்லபுரத்தின் இரவு தோற்றத்தை சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருந்தான். ஆங்காங்கு மினுக்கு மினுக்கு என்று சில தீபங்கள் மங்களாக பிரகாசித்தன. வீதிகளில் பெரும்பாலும் அமைதி குடிக்கொண்டிருந்தது. கோவில்களில் அர்த்தஜாம பூஜை முடிந்து வெளிக்கதவுகளை சாத்திக் கொண்டிருந்தார்கள். சமுத்திரத்தின் கோஷம் சோக குரலாக கேட்டது. 5 ரதங்களுக்கு பக்கத்தில் வில்லுப்பாட்டு வித்வானும் அவருடைய கோஷ்டியும் அரவான் கதை நடத்த அவர்களை சூழ்ந்து கதை கேட்டுக் கொண்டிருந்த ஜனக்கூட்டம் தீவர்த்திகளின் ஒளியில் கரிய நிழல் போன்ற உருவங்களாக தெரிந்தனர். இந்த முதிர்ந்த வயதில் கிழவர் கதை கேட்க போய்விட்டார் பார். என்ன இருந்தாலும் பழைய காலத்து மனிதர்கள் தான் மனிதர்கள். அவர்களுடைய உடல் வலிமையும் மனோதிடமும் இந்த நாளில் யாருக்கு உண்டு? அரசே, தாங்களும் பழைய காலத்தின் பெருமையை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டீர்களா? பழைய கால மனிதர்கள் சாதித்த என்ன காரியத்தை நம் காலத்தில் நாம் சாதிக்கவில்லை? தங்களைப் போல் இளம் பருவத்தில் போர்க்களத்தில் வீர செயல் புரிந்தவர்களை பற்றி கதைகளிலும் காவியத்திலும் கூட கேட்டதில்லையே. பார்த்திபேந்திரா, நீ உண்மை உள்ளம் படைத்தவன். மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வாயினால் ஒன்று பேசாதவன் என்பதை நன்கு அறிந்திருக்கிறேன். இல்லாவிட்டால்
இல்லாவிட்டால் நீ என்னுடைய நண்பன் அல்ல சத்ரு என்றே சந்தேகிப்பேன். அவ்வளவு தூரம் என்னை குறித்து நீ முகஸ்துதி செய்கிறாய். முகஸ்துதியை போல் ஒருவனை பாதாள படுகுழியில் தள்ளக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை. இளவரசே, சுயநல நோக்கத்துடன் ஒருவனை பற்றி இல்லாத உயர்வை புனைந்து சொன்னால் அது முகஸ்துதியாகும். தஞ்சாவூரில் பழுவேட்டரையர்களின் அடிமையாக இருக்கிறானே மதுராந்தகன், அவனிடம் சென்று நீ வீராதி வீரன் என்று நான் புகழ்ந்தால் அது முகஸ்துதியாகும். அப்படி நான் எப்போதாவது செய்ததாக தெரிந்தால் என்னை உடனே தங்கள் கையில் உள்ள வாளினால் கொன்று விடுங்கள். தங்களை பற்றி நான் சொன்னதில் ஒரு வார்த்தை கூட அதிகமில்லையே. பழைய காலத்தில் எந்த வீரன் இவ்வளவு இளம் வயதில் இத்தனை பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறான்? தங்கள் பெரிய பாட்டனார் ஆகிய யானை மேல் துஞ்சிய ராஜாதித்யரை ஒருவேளை தங்களுக்கு சமமாக வேண்டுமானால் சொல்லலாம். தங்களை விட அதிகம் என்று அவரையும் சொல்ல முடியாது. நிறுத்து பார்த்திபா, நிறுத்து. ராஜாதித்யர் எங்கே, நான் எங்கே? மகா சமுத்திரம் போல் பொங்கி வந்த ராஷ்டிர கூடர்களின் மாபெரும் சைன்யத்தை ஒரு சின்னஞ்சிறு படையை வைத்துக் கொண்டு எதிர்த்து நிர்மூலமாக்கி வீர சொர்க்கமடைந்த ராஜாதித்யரை பற்றி பேசுவதற்கே நாம் தகுதியற்றவர்கள். அவருடன் நம்மை ஒப்பிட்டுக் கொள்வதா? சோழ குலம் இருக்கட்டும், நீ பிறந்த பல்லவ குலத்தின் முற்காலத்தில் எப்பேற்பட்ட மகா வீரர்கள் இருந்தார்கள். மகேந்திரவர்மரையும் மாமல்லரையும் இனி இந்த நாட்டில் எப்போதாவது காண போகிறோமா? இந்த மாமல்லபுரத்தை போல் ஒரு சொப்பனபுரியை நம்முடைய காலத்திலோ அல்லது நமக்கு பிற்காலத்திலோ யாராவது உருவாக்க முடியுமா? அடடா, ஒரு தடவை 4 புறமும் நன்றாய் பார் பார்த்திபா. அதோ வில்லுப்பாட்டு நடக்கிறதே, அங்கே உற்றுப்பார். அம்மாதிரி கற்பாறைகளை குடைந்து அற்புத ரதங்களின் வடிவங்களிலே அமைத்தவர்கள் சாதாரண மனிதர்களா? 350 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாமல்லபுரம் எத்தகைய கோலாகலமான காட்சி அளித்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது. உனக்கு அத்தகைய உணர்ச்சி உண்டாகவில்லையா? உன் முன்னோர்களை பற்றி எண்ணும் போது உன் தோள்கள் பூரிக்கவில்லையா? அரசே, சற்று முன்பு தங்களை முகஸ்துதி செய்வதாக சொன்னீர்களே, சில சமயம் தங்களிடமுள்ள குற்றம் குறைகளையும் நான் எடுத்து சொல்வதுண்டு என்பதை மறந்துவிட்டீர்கள். சிற்பம், சித்திரம், கலை என்று வாழ்நாளை வீணாக அடிக்கும் பைத்தியம் தங்களையும் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பைத்தியம் பிடித்ததனால் தான் என் முன்னோர்கள் அடைந்த வெற்றியெல்லாம் வீணாக ஆயிற்று. வாதாபிக்கு சென்று ஜெயஸ்தம்பம் நாட்டிவிட்டு மாமல்லர் திரும்பி வந்தாரே, பிறகு என்ன செய்தார்? கற்களை செதுக்கிக் கொண்டும் பாறைகளை குடைந்து கொண்டும் உட்கார்ந்திருந்தார். அதன் பலன் என்ன? சில காலத்துக்கெல்லாம் மறுபடியும் சளுக்கர்கள் தலை தோங்கினார்கள். பெரும் படையுடன் மீண்டும் பழி வாங்குவதற்கு வந்தார்கள். காஞ்சியையும் உறையூரையும் அழைத்தார்கள். மதுரை வரையில் சென்றார்கள். நெடுமாற பாண்டியன் மட்டும் நெல்வேலியில் சளுக்கர் படையை தடுத்து நிறுத்தி தோற்கடித்திருக்காவிட்டால் இன்று வரை இத்தென்னாடு முழுவதும் சளுக்கர் ஆட்சியில் இருந்திருக்கும் அல்லவா? இல்லை பார்த்திபா, இல்லை. உலகில் எந்த அரசும் என்றைக்கும் நீடித்திருந்ததாக நாம் கேள்விப்பட்டதில்லை. ராமர் பிறந்த இஷுவாகு குலத்துக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டது. சளுக்கர்களை வீழ்த்த இரட்டை மண்டலத்தார் தோன்றினார்கள். ராஜ்யங்கள் சில சமயம் உன்னத நிலைமை அடைவதும் சில சமயம் தாழ்ச்சி உருவதும் இயல்பு. சில ராஜ்யங்கள் சில காலம் எவ்வளவோ உன்னதமாக இருந்துவிட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகின்றன. என்னுடைய முன்னோர்களையே பார். கரிகால் வளவன், கிள்ளி வளவன் முதலிய சோழ மன்னர்கள் எவ்வளவோ சீரும் சிறப்புமா இருந்தார்கள். அவர்களை எல்லாம் பற்றி இப்போது நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது? கவிஞர்கள் சிலர் அவர்களை புகழ்ந்து பாடியிருப்பதனால் அவர்கள் பேரையாவது தெரிந்து கொண்டிருக்கிறோம். கவி பாடிய பாணர்கள் உண்மையத்தான் பாடினார்களோ அல்லது நன்றாக மதுபானம் செய்துவிட்டு மனம் போன போக்கில் பாடினார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இந்த சிற்பப்புரியை உருவாக்கினார்களே, இது 1000 ஆண்டு காலம் அவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். அவர்கள் செய்த காரியத்துக்கு ஈடாக நீயும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? போர்க்களத்தில் பல்லாயிரம் மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம். இரத்த வெள்ளம் ஓட செய்திருக்கிறோம். உலகில் நம் பேரை நிலைநிறுத்த வேறு என்ன செய்திருக்கிறோம்? இதை கேட்ட பார்த்திபேந்திரன் இவ்விதம் பேசுவது ஆதித்த கரிகாலன் தானா என்று ஐயமுறும் பாவனையுடன் சிறிது நேரம் திகைத்திருந்தான். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு, அரசே, போரையும் வீரத்தையும் குறித்து தாங்களே இவ்விதம் பேசுவது என்றால் நான் என்ன சொல்வதற்கு இருக்கிறது? தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையில் இல்லை. ஆகையினால் தான் இப்படி பேசுகிறீர்கள். ஐயா, தங்கள் மனதில் உள்ள வேதனை இன்னதென்பதை எனக்கு சொல்லலாகாதா? தங்களுடைய வைர நெஞ்சத்தை சிறிது திறந்து காட்டக்கூடாதா? பார்த்திபா, என் நெஞ்சத்தை பிளந்து காட்டினால் அதற்குள்ளே என்ன இருக்கும், எவர் இருப்பார் என்று நினைக்கிறாய்? இளவரசே, அதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பெற்ற தாயும் தந்தையும் இருக்க மாட்டார்கள். என் உயிரினும் இனிய தங்கையும் தம்பியும் இருக்க மாட்டார்கள். என் உயிருக்குயிராகிய நண்பர்களாகிய நீயும் வந்தியத்தேவனும் இருக்க மாட்டீர்கள். வஞ்சகமே வடிவமான ஒரு பெண் அதில் இருப்பாள். பாவமே உருவமான பழுவூர் இளையராணி அதில் இருப்பாள். நஞ்சினும் கொடியவளான நந்தினி என் நெஞ்சுக்குள் இருந்து என்னை படுத்தி வைக்கும் பாட்டை இன்று வரை வாயை திறந்து யாரிடமும் சொன்னதில்லை. உன்னிடம் தான் இன்று சொன்னேன் என்று ஆதித்த கரிகாலன் கூறிய வார்த்தைகளில் தீச்சுடர் வீசியது. அரசே, அதை ஒருவாறு நான் ஊகித்தேன். பழுவூர் இளையராணியின் பேச்சு வரும்போதெல்லாம் தங்கள் முகம் கருத்து கண்கள் சிவந்து சொல்ல முடியாத மனவேதனையை வெளியிட்டதை கொண்டு அறிந்தேன். ஆனால் இந்த தகுதியில்லா மோகம் எப்படி தங்கள் நெஞ்சில் இடம்பெற்றது? அந்நிய பெண்களை எல்லாம் அன்னை என்று கருதும் மரபில் தாங்கள் வந்தவராயிற்றே. பழுவேட்டரையர்கள் தங்கள் குலத்துக்கு நெடுங்கால உறவினர், பிராயம் முதிர்ந்தவர். இன்றைக்கு அவர்கள் நமக்கு பகைவர்கள் ஆனாலும் முன்னால் அப்படி இல்லையே. தங்கள் தந்தையும் பாட்டனாரும் அவரை எவ்வளவு மதித்து மரியாதை செய்தார்கள். அப்படிப்பட்டவர் அக்னி சாட்சியாக மணந்து கொண்ட பெண்ணை அவள் எவ்வளவு தான் கெட்டவளானாலும் தாங்கள் மனதிலும் கருதலாமா? கூடாது பார்த்திபா, கூடாது. அது எனக்கு தெரியாது என்றா நினைக்கிறாய்? தெரிந்திருப்பதனாலே தான் இந்த மனவேதனை. அவள் பழுவேட்டரையரை மணந்த பிறகுதான் என் நெஞ்சில் இடம்பெறவில்லை. அதற்கு வெகு காலம் முன்பே என் உள்ளத்தில் அவளுடைய மோக விஷம் ஏறிவிட்டது. அதை களைந்தெறிய எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. குற்றமெல்லாம் அவள் மீது என்று தோன்றும்படி நான் பேசுகிறேன். குற்றம் யாருடையது என்பதை கடவுளே அறிவார். பார்க்க போனால் பாவம் பழியெல்லாம் எங்களை படைத்த கடவுள் தலையிலேயே விழ வேண்டும், அல்லது எங்களை சந்திக்க வைத்த பின்னர் பிரித்து வைத்த விதியின் மீதே குற்றம் சொல்ல வேண்டும். அரசே, நந்தினி பழுவூர் ராணியாவதற்கு முன்னால் தாங்கள் அவளை சந்தித்ததுண்டா? எங்கே, எப்போது, எப்படி சந்தித்தீர்கள்? அது பெரிய கதை. இன்றைக்கு அதை கேட்க விரும்புகிறாயா? கட்டாயம் கேட்க விரும்புகிறேன். அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு மன நிம்மதி இருக்காது. நாளைக்கு இலங்கை போக சொல்கிறீர்களே, அங்கே சென்று
என் கடமையை சரிவர செய்ய முடியாது. நிலைமை இன்னதென்பதை தெரிந்து கொண்டு தங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனால்தான் என் உள்ளம் ஒருவாறு நிம்மதியடையும். நண்பா, எனக்கு ஆறுதல் சொல்ல போகிறாயா? இந்த ஜென்மத்தில் எனக்கு ஆறுதல் என்பது கிடையாது. அடுத்த பிறவியில் உண்டா என்பதும் சந்தேகம்தான். உன்னுடைய மன நிம்மதிக்காக சொல்லுகிறேன். உன்னிடம் சொல்லாமல் நான் எதையோ ஒளித்து வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு நீ இலங்கை போக வேண்டியதில்லை. இவ்விதம் கூறி ஆதித்த கரிகாலன் சிறிது நிதானித்தான். பிறகு ஒரு நெடிய பெருமூச்சு விட்டுவிட்டு சொல்லத் தொடங்கினான்.